Today, I want to make it absolutely clear to Assad and those. This is probably the most difficult search. If they want to get you, they'll get you. விஜய தயாரிப்புகள் வழங்குகின்ற மற்றொரு 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த 7 நாட்களில் உலகரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, தகவல்களை, சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். ரஷ்யா யுக்ரைன் போரானது இப்பொழுது 4 மாதங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த போரில் ரஷ்யா ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த முயற்சி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, யுக்ரைனில் ஏற்படுகின்ற அழிவுகள் பற்றி ஏனைய நாடுகள் பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் ரஷ்யா ஒரு முக்கியமான விடயத்தை பேசியிருக்கிறது. அதாவது யுக்ரைனுக்கு பல நாடுகள் ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன, அவை கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்றன என்பதுதான் ரஷ்யாவினுடைய குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. அது எதிர்காலத்தில் எவ்வாறான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதோ தெரியவில்லை. இதே நேரத்தில் ரஷ்யா தொடர்பில் அமெரிக்கா மற்றொரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறது. அதாவது மிக பெரும் மனித பேரழிவினை ரஷ்யா மேற்கொண்டு வருவதான ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யா தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் ரஷ்யா கூறுகிறது, அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டுத்தான் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எம்முடனான சமாதான பேச்சுவார்த்தையை ரத்து செய்தார். எனவே இதுக்கு ஜெலன்ஸ்கி தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் ரஷ்யா ஒரு கருத்தினை முன்வைக்கிறது. அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி தொடர்பிலும் அமெரிக்கா ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறது. ரஷ்யா உங்களை ஆக்கிரமிக்க நினைக்கிறது, யுக்ரைனை ஆக்கிரமிக்க நினைக்கிறது, தயாராக இருங்கள் என்ற கருத்து எங்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் ஜெலன்ஸ்கி இதனை பொருட்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்தினை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த யுக்ரைன் யுத்தம் தொடங்கியிலிருந்து எலான் மஸ்க் பல்வேறு இணையதள உதவிகளை யுக்ரைனுக்கு செய்து வந்தார். இப்போது 15,000 இணையதள கருவிகளை யுக்ரைனுக்கு வழங்குவதற்கான ஒரு முடிவினை அவர் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் என்பது தொடங்கியதே ஐரோப்பிய யூனியன் நேட்டோவில் சேர வேண்டும் என்ற யுக்ரைனுடைய விருப்பம்தான். இப்போதும் யுக்ரைனுக்கு அந்த விருப்பம் இருக்கிறது. இதற்கு டென்மார்க் உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை ஜெலன்ஸ்கி முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒருவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். யுக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்து வரும் போர் 100 நாட்களுக்கும் கூடுதலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் ஆயுத உதவிகள் வழங்கி வருகின்றன. இதனால் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. யுக்ரைனின் பல நகரங்களை ரஷ்ய படையினரின் ஏவுகணைகள் குண்டுவீசி அழித்து வருகின்றன. இதனிடையே வியன்னாவில் நடைபெற்ற ராணுவ பாதுகாப்பு மற்றும் ஆயுத கட்டுப்பாடு குறித்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா பங்கேற்றது. அங்கு ரஷ்ய தரப்பில் அனுப்பப்பட்டுள்ள தூதுக்குழுவின் தலைவர் கான்ஸ்டான்டின் கவ்ரிலோவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கி வரும் ஆயுதங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்றன, மேலும் சிரியாவின் இட்லிப் நகரம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் விற்கப்படுகின்றன, அதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் யுக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்கியதற்காக அமெரிக்காவை ரஷ்ய அரசு கடுமையாக கண்டித்துள்ளது. ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் கூறுகையில் யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது என்று எச்சரித்தார். மேலும் அவர் கூறுகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் இப்போது நடந்து கொண்டிருக்கும் யுக்ரைனிய நெருக்கடிகளுக்கு தீர்வு காண சுத்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதனிடையே யுக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஆர்வம் காட்டவில்லை, ஏனெனில் அவர்கள் இன்னும் வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தங்களை நினைத்துக் கொண்டு செயற்பட்டு வருகின்றனர் என தெரிவித்தார். இந்நிலையில் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் கட்டளையின் பேரில் யுக்ரைன் நிறுத்தி வைத்துள்ளது என ரஷ்யா குற்றஞ்சாட்டியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியோ ஜாக்கரோவோ கூறும்போது, யுக்ரைன் விவகாரத்தை கையாளும் அமெரிக்க கட்டுப்பாட்டாளர்களின் உத்தரவின் பேரில் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை யுக்ரைன் நிறுத்தி வைத்துள்ளது. யுக்ரைன் குழுவினர் தங்கள் பேச்சுவார்த்தையில் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி பேச வேண்டும். இப்போதும் பேச்சுவார்த்தை தொடர ரஷ்யா தயாராக உள்ளது. ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த யுக்ரைன் அழைப்பு விடுத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த யுக்ரைன் அரசு பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தது. யுக்ரைன் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை தவறானதாக அவர்கள் தரப்பு விவரித்தது. அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும் நாட்டை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். தற்போதைய நிலைமையில் சுமூகமாக தீர்வு கட்டுவதற்கான ரஷ்யா கொண்டு வந்த முன்மொழிவுகளுக்கு யுக்ரைன் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று அவர் கூறினார். ரஷ்யாவும் யுக்ரைனும் கடைசியாக நேருக்கு நேர் அமைதி பேச்சுவார்த்தையை மார்ச் 29 அன்று துருக்கியில் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் அமெரிக்காவின் உளவுத்துறை தகவல்களை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்க விரும்பவில்லை என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுகையில், 2ஆம் உலகப் போருக்கு பின் இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை. நான் மிகைப்படுத்தி கூறுவதாக நிறைய மக்கள் நினைக்கலாம். ரஷ்ய அதிபர் புட்டின் யுக்ரைன் மீது போர் தொடுக்க தயாராகி வருகிறார் என்பதை உறுதி செய்ய எங்களிடம் போதுமான தகவல்கள் இருந்தன. அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தகவல்களை கேட்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரும்பவில்லை என்று ஜோ பைடன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதே நேரம் ரஷ்யாவிலிருந்து வெளியேறியதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் வருத்தப்படும் என்று அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். போர் தொடங்கியது முதல் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தன. மேலும் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவில் செயற்பட்டு வரும் தங்கள் கிளைகளை மூடியுள்ளன. கார் உற்பத்தியில் இருந்து உணவகம் வரை பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறியுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவின் இளம் தொழிலதிபர்களுடன் மாஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய புட்டின், இன்றைய சூழ்நிலையில் யாரேனும் எங்கிருந்தாவது வெளியேறினால், நடவடிக்கைகளை நிறுத்தினால் அவர்கள்தான் அதற்கு மிகவும் வருத்தப்படுவார்கள். ரஷ்யாவிலிருந்து வெளியேறிய வெளிநாட்டு நிறுவனங்கள் மிகவும் வருத்தப்படும். ஏனென்றால் ரஷ்யா மிகுந்த சந்தை மதிப்பு கொண்ட நாடு. ரஷ்யாவிலிருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறியது மேற்கத்திய நாடுகள் மற்றும் பொருளாதாரத்தில் அமெரிக்கா எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதற்கு ஆதாரமாகும். ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என கட்டாயத்தால் பல நிறுவனங்கள் வருத்தப்படுகின்றன. சுயமாக முடிவெடுக்க முடியாத நாடுகளின் வெளிப்பாடே இது என்று அவர் குற்றஞ்சாட்டினார். இதே நேரம் ரஷ்ய தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் புட்டினுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் சிறப்பு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். ரஷ்ய தினம் 1992 முதல் ஆண்டுதோறும் ஜூன் 12 அன்று கொண்டாடப்படுகிறது. ஜூன் 12, 1990 அன்று ரஷ்ய சோவியத் கூட்டமைப்பு, அதாவது சோசியலிஸ்ட் குடியரசின் மாநில இறையாண்மை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதை இந்த நாள் நினைவுபடுத்துகிறது. ரஷ்ய மக்கள் தங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவதில் பெரும் வெற்றி அடைந்துள்ளனர் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கொரிய செய்தி நிறுவனம் ஒன்று கூறுகையில், வடகொரிய தலைவர் ரஷ்யாவின் மக்களுக்கான அரசாங்கம் மற்றும் ரஷ்ய குடிமக்களுக்கு அதன் தேசிய தினத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார் என செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் யுக்ரைன் மீதான இந்த இரக்கமற்ற போரை நியாயப்படுத்தும் விதத்திலான அனைத்து காரணங்களையும் கிம் ஜோங் உன் ஆதரித்துள்ளார். அவர் கூறுகையில், ரஷ்யா தனது நாட்டின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாக்கும் முறைகளை நன்கு அறிந்திருந்தது. இதனால் ரஷ்யாவால் தனது இலக்கை அடைவதில் பெரும் வெற்றியை பெற முடிந்தது. கொரிய மக்கள் ரஷ்ய மக்களுக்கு முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றனர். கொரியா ரஷ்யா இடையே நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்கான உறவுகளை நான் வெளிப்படுத்துகிறேன். ஏப்ரல் 2019 விளாடிவோஸ்டாக்கில் நடந்த எங்கள் முதல் சந்திப்புக்கு பிறகு இது இரு நாட்டு வளர்ச்சியில் புதிய தீவிரமான திருப்பத்தை ஏற்படுத்தியது. எமது இரு நாடுகளும் தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் வீரியத்துடன் வலுப்பெறும். உலக பாதுகாப்பை உறுதி செய்யவும் சர்வதேச நீதியை பாதுகாப்பதற்கான பயணத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜாங்க ஒத்துழைப்பு நெருக்கமாக இருக்கும் என்று கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர விண்ணப்பித்துள்ள யுக்ரைனுக்கு டென்மார்க் ஆதரவு தர வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக யுக்ரைனை பரிந்துரைக்க தயங்கும் நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்று. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் யுக்ரைனுக்கு ஒரு வேட்பாளர் அந்தஸ்து வழங்குவது குறித்து டென்மார்க்கில் நிச்சயமற்ற நிலை உள்ளது. இதே நேரம் யுக்ரைனின் வேட்பாளர் நிலையை ஆதரிக்குமாறு டென்மார்க்கை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர யுக்ரைனின் வேட்பாளர் நிலையை மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து வலுவாகவும் ஐக்கியமாகவும் டென்மார்க் இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகிறேன். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினர் உரிமைக்கான பாதை இன்னும் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். யுக்ரைனர்களை ஒன்றிணைப்பதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக இது அமையும். யுக்ரைனுக்கு டென்மார்க்கின் ராணுவ உதவி அவசியமானது. இது எங்களது நாட்டிற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணைவதற்கான வரைவு தோற்றம் என்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வேட்பாளர் நாடாக யுக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்தை வழங்க விரைவில் ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரைக்கும் என தெரிகிறது. ரஷ்ய யுக்ரைன் போரானது உலகளாவிய நாடுகள் மத்தியில் பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பொருட்களினுடைய விலையேற்றம், உணவு நெருக்கடி என்பன மிக முக்கியமானதாக இருக்கிறது. எரிபொருள் விலையேற்றமும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே உலக உணவு திட்டத்துக்கு கூட ஏனைய நாடுகளுக்கு இப்பொழுது உணவு வழங்குவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அதற்காக நிதி ஒதுக்குவதில் பல்வேறு நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு எச்சரிக்கையினையும் விடுத்திருக்கிறது. இந்த ரஷ்ய யுக்ரைன் போரின் மூலமாக ஏற்பட்ட இந்த நெருக்கடியினை எப்படி தீர்த்துக் கொள்ளப் போகிறோம் என்பது தெரியவில்லை என்கிற அளவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது. சூடானுக்கு உலக உணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட இருந்த நிதியுதவினை வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக 17 லட்சம் மக்கள் சூடானில் பாதிக்கப்பட போகிறார்கள் என்கிற ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதிகளில் பல்வேறு நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யாவிலிருந்து வெளியேறியிருந்தன. இந்த நிறுவனங்களினுடைய வெளியேற்றம் குறித்து புட்டின் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அதில் அவ்வாறு வெளியேறியவர்களுக்குத்தான் அது பாதிப்பினை ஏற்படுத்துமே தவிர ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பினையும் ஏற்படுத்தப் போவதில்லை. பொதுவாக ஒரு விடயத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யா என்பது மிகப்பெரிய சந்தை. எனவே இதனை அவர்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். அமெரிக்காவினுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இவர்கள் இப்படி வெளியேறியிருக்கிறார்கள். இதன் மூலம் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் உலகில் எத்தனை நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் புட்டினுடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் புட்டின் சொன்னதை போன்றே ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் இருக்கிறது.
கடந்த காலங்களை விட ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தம் இடம்பெற்றுக் கொண்ட காலப்பகுதியில் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு, எண்ணெய் போன்றவற்றை அதிக அளவில் பெற்றுக்கொண்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் பிரான்சும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதுதான் மிகச்சிறந்த விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் புட்டினுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் அதே நேரத்தில் ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பிலும் தன்னுடைய விமர்சனத்தினை முன்வைத்திருந்தார். ஆனாலும் தன்னுடைய நாட்டினருக்கு தேவையான விடயங்களுக்காக ரஷ்யாவோடு அவர் ஒருங்கிணைந்து செயற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எரிபொருளுடைய விலையேற்றம் என்பது அந்த நாட்டிலும் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கிறது. பணவீக்கமும் ஒரு பிரச்சனையாக அமெரிக்காவில் பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அங்கிருக்கின்ற எண்ணெய் நிறுவனங்கள் அதிகளவான விலையில் எரிபொருட்களை விற்பனை செய்கின்றன. அதற்கு தடை விதிக்க வேண்டும். எனவே நீங்கள் அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை ஜோ பைடன் இப்பொழுது அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். ஐநாவின் உலகளாவிய நெருக்கடி பதில் குழுவின் அறிக்கை கடந்த 8ஆம் தேதி வெளியானது. அதில் 2023 பெரும் உணவு நெருக்கடி ஏற்படும் எனவும் அதை தடுக்க நம்மிடம் நேரம் குறைவாக உள்ளதாகவும் அந்த ஐநா அறிக்கை எச்சரிக்கிறது. யுக்ரைன் ரஷ்ய போரால் உணவு பாதுகாப்பு, ஆற்றல், எரிசக்தி மற்றும் நிதியுதவி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் பற்றிய சமீபத்திய அறிக்கை வெளியான நிலையில் அதன்படி பார்க்கையில் யுக்ரைனில் நடந்த போரால் 94 நாடுகளில் குறைந்தது 1.6 பில்லியன் மக்கள் நிதி, உணவு அல்லது எரிசக்தி ஆகியவற்றில் ஏதாவது ஒரு துறையில் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூறுகையில், மனித உயிர்களையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற உலக நாடுகள் இப்போதே செயற்பட வேண்டும். எந்த ஒரு நாடும் அல்லது சமூகமும் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க முடியாத கடுமையான வாழ்வாதார செலவுக்கான ஒரு நெருக்கடியை இந்த போர் உருவாக்கியுள்ளது என்றார். இந்த நெருக்கடியானது உலக நாடுகள் எதிர்கொள்ளும் பருவநிலை மாற்றம் போன்ற மற்ற சவால்கள் ஏற்படும் பாதிப்புகளை அதிகரிக்க செய்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து பசிப்பட்டினியின் அதிகரிப்பு அதிகமாகவும் பரவலாகவும் இருக்கலாம் என்று அறிக்கை கூறுகிறது. கடுமையான உணவு பாதுகாப்பற்றவர்களின் எண்ணிக்கை தொற்று நோய்க்கு முன்னர் 135 மில்லியனிலிருந்து இரட்டிப்பாகி 2 ஆண்டுகளில் 276 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை 323 மில்லியனாக அதிகரிக்கக்கூடும். இந்த போர் யுக்ரைனில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய வகையில் துன்பத்தை தருகிறது. அதுவே உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு பசி, பஞ்சம், பட்டினி அலைகளை கட்டவிழ்த்து விடுமோ என்று அச்சுறுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு நிவாரணம் நிறுத்தப்பட்டால் தெற்கு சூடானில் சுமார் 17 லட்சம் மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடான் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடாக உள்ளது. அந்நாட்டின் தெற்கு பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகவும் பல்வேறு நாடுகளிலிருந்து குடியேறியவர்களாகவும் உள்ளனர். அங்குள்ள மக்களுக்கான உணவு தேவைக்காக ஐநாவின் உணவு நிவாரண பிரிவு சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் நிதி பிரச்சினை காரணமாக தெற்கு சூடானுக்கு வழங்கப்பட்டு வந்த உணவு நிவாரணம் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐநாவின் உணவு நிவாரண பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர், பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் உணவு நிவாரணம் நிறுத்தப்படுவதாக ஐநா கூறியுள்ளது. இருப்பினும் ஐநாவின் உணவு நிவாரணம் நிறுத்தப்பட்டால் தெற்கு சூடானில் சுமார் 17 லட்சம் மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிசக்தியை சார்ந்திருக்கும் நாடுகள் பொருளாதாரத்தில் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன. அந்த வகையில் ஸ்பெயின் நாட்டில் பணவீக்கம், நிதி பற்றாக்குறை மற்றும் மூலப்பொருட்கள் விநியோக பற்றாக்குறை ஆகியவற்றால் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஸ்பெயினில் தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் அந்நாட்டின் மின் நுகர்வு உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மின் கட்டணங்கள் அதிகரித்து மக்களின் நிதிச்சுமை கூடும் என கூறப்படுகிறது. இதனிடையே எரிசக்தி விலையேற்றத்தால் ஏற்கனவே அந்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய பொருளாதாரங்கள் எரிசக்தியை அடிப்படையாக கொண்டு இயங்குவதால் விலையேற்றத்தை சமாளிக்க ஸ்பெயின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகளை அந்நாட்டின் நிதி பற்றாக்குறையை மேலும் அதிகரிப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்பெயின் நாட்டின் பணவீக்க விகிதம் 1985ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த மார்ச் மாதத்தில் 9.8% உயர்ந்துள்ளது. இதனால் ஸ்பெயின் மக்களின் அன்றாட செலவு, எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் உயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் யுக்ரைன் மீது போர் தொடுத்த 100 நாட்களில் கச்சா எண்ணெய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ரஷ்யா எவ்வளவு பணம் சம்பாதித்துள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. பின்லாந்தை மையமாக கொண்டு செயற்பட்டு வரும் எரிபொருள் மற்றும் தூய காற்று ஆராய்ச்சி மையம் என்ற சுயேட்சை அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் யுக்ரைன் மீது போர் தொடங்கியது முதல் ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளை அதிகளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன் ஐரோப்பிய நாடுகளில் அதன் 40% எரிவாயு தேவை மற்றும் 27% கச்சா எண்ணெய் தேவையை ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்தன.
ஆனால் போர் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவின் எரிவாயு கச்சா எண்ணெயில் 61% ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவிடமிருந்து முறையே சீனா $13.2 பில்லியன், ஜெர்மனி $12.7 பில்லியன், இத்தாலி $8.2 பில்லியன், நெதர்லாந்து $8.4 பில்லியன், துருக்கி $7 பில்லியன், போலாந்து $4.6 பில்லியன், பிரான்ஸ் $4.5 பில்லியன், இந்தியா $3.6 பில்லியன் அளவிற்கு கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்துள்ளன. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக போர் தொடங்கியது முதல் 100 நாட்களில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ரஷ்யா $99 பில்லியன் சம்பாதித்துள்ளது என பின்லாந்தை மையமாக கொண்டு செயற்பட்டு வரும் எரிபொருள் மற்றும் தூய காற்று ஆராய்ச்சி மையம் தனது ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருள் இறக்குமதி செய்வதை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான எரிபொருளுக்கு ரஷ்யாவையே நம்பியிருக்க வேண்டியதாக உள்ளது. ஆனாலும் இந்த ஆண்டுக்குள் ரஷ்யாவிடமிருந்து பெறப்படும் எரிபொருள் இறக்குமதி முற்றிலுமாக குறைக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருந்த நிலையில் இப்போது பிரான்சிடமிருந்து வந்த இந்த தகவல் மேற்கத்திய நாடுகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மட்டும் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிபொருட்களை பிரான்ஸ் இறக்குமதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து யுக்ரைனை பிரான்ஸ் ஏமாற்றிவிட்டது என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். மேலும் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருள் இறக்குமதி செய்வதை அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. இதே நேரம் கச்சா எண்ணெய்க்கான விலை அதிகரித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருக்குமாறு நிறுவனங்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக பல்வேறு நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை உயர்த்தி வருகின்றன. அதேவேளை போரில் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்த பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கொள்முதல் அளவை வெகுவாக குறைத்து வருகின்றன. மேலும் கச்சா எண்ணெய் கொள்முதலுக்காக பல்வேறு நாடுகள் அமெரிக்கா பக்கம் திரும்பியுள்ளன. இதன் காரணமாக அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களில் வருவாய் பல மடங்கு அதிகரித்து வருகிறது. மேலும் தேவை அதிகரிப்பு காரணமாக உள்நாட்டிலும் பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக உள்நாட்டு மக்கள் சற்று அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் உற்பத்தியை அதிகரிக்கும்படி அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிபர் ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக எண்ணெய் நிறுவனங்களில் லாபம் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உற்பத்தியை அதிகரித்து லாபத்தை குறைத்துக் கொள்ளும்படி உள்நாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிபர் ஜோ பைடன் அறிவுரை வழங்கியுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தி வருவதாக அணு ஆராய்ச்சி மையம் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவில் தான் அதிகளவான அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, அதற்கு அடுத்ததாக அமெரிக்காவில் இருக்கிறது. இந்த 2 நாடுகளுடைய அணு ஆயுத எண்ணிக்கையை பார்த்தால் உலகளவில் இருக்கின்ற அணு ஆயுதங்களில் 90% இந்த 2 நாடுகள் மாத்திரமே கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்ததாக பிரிட்டன், இஸ்ரேல், சீனா, பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகள், வடகொரியா போன்ற நாடுகள் இதில் இடம்பெறுகின்றன. இவ்வாறான நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் அணுவாயுதத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக சர்வதேச அணுசக்தி முகமை இது தொடர்பான ஒரு தகவலை பதிவிட்டிருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தி வருவதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் என்ற அமைப்பு ஆண்டுதோறும் அணு ஆயுத நிலவரம் தொடர்பாக தகவல்களை திரட்டி அறிக்கை வெளியிட்டு வருகிறது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவன அறிக்கை சமீபத்தில் வெளியானது. அதில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய 9 நாடுகள் அணுவாயுதங்களை கொண்டுள்ளன. உலகளவில் ரஷ்யா 6,000க்கும் மேற்பட்ட அணுவாயுதங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்கா 5,000க்கும் அதிகமான அணுவாயுதங்களை வைத்துள்ளது. இந்த 2 நாடுகளும் உலகின் மொத்த அணுவாயுதங்களில் 90% வைத்துள்ளன. சீனா தனது அணுவாயுதங்களை நவீனமயமாக்கி வருகிறது. நிலம் மற்றும் கடலிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள், அணுவாயுதங்களை தாங்கிச் செல்லும் விமானம் ஆகியவற்றை உருவாக்கி வருகிறது. ஆனால் தனது படை எண்ணிக்கை எதிர்கால திட்டங்களை தெரிவிப்பதில்லை. சீனா தனது அணு ஆயுத கையிருப்பு விரிவாக்கத்தின் நடுவே உள்ளது. சீனாவில் 300க்கும் மேற்பட்ட புதிய ஏவுகணை குழிகள் கட்டப்படுவதை செயற்கைக்கோள் படங்கள் குறிப்பிடுகின்றன. ஜனவரி 2021 மற்றும் ஜனவரி 2022 சீனா 350 அணுவாயுதங்களை கொண்டிருந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் அணுவாயுத பலத்தை மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றன. ஆனால் தங்கள் ஆயுத அளவு தொடர்பாக தகவல்களை தெரிவிப்பதில்லை. வடகொரியா தனது ராணுவ ரீதியிலான அணுவாயுத கட்டமைப்புக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. அணுவாயுதங்களை கண்காணிக்கவும் அணுவாயுத பரவலை தடுக்கவும் போதிய நடவடிக்கைகள் இல்லாதது கவலை அளிப்பதாக உள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுவாயுத கையிருப்புகளை விரிவுபடுத்தி வருவதாக தெரிகிறது. ஜனவரி 2022 நிலவரப்படி இந்தியாவிடம் 160 அணு ஆயுதங்கள் இருந்தன. பாகிஸ்தானின் அணுசக்தி கையிருப்பு ஜனவரி 2021 மற்றும் ஜனவரி 2022 165 உள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் விரிவடைந்து வருவதாக தெரிகிறது. இரு நாடுகளும் 2021 புதிய வகையான அணுசக்தி விநியோக முறையை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன.
அணுவாயுதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை இந்தியா பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்தியாவும் பாகிஸ்தானும் தாங்கள் நடத்திய சில ஏவுகணை சோதனைகள் குறித்து மட்டுமே அறிக்கை வெளியிடுகின்றன. அணுவாயுதங்களின் நிலை மற்றும் அணுவாயுத நாடுகளின் திறன்கள் பற்றிய நம்பகமான தகவல்கள் கிடைப்பது என்பது ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் கணிசமாக வேறுபடுகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உலக வரலாற்றில் புதிய மைல்கல் ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது என்பது மிக சவாலாக இருந்தது. அப்படி கண்டுபிடித்தாலும் அது முழுமையாக குணமடையாது. அதே நேரத்தில் நோயாளியை வேறு பக்கவிளைவுகளின் பக்கம் கொண்டு சென்றுவிடும். ஆனாலும் கூட இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மருந்தானது வெற்றிகரமான மருந்தாக பார்க்கப்படுகிறது. இது இன்னும் சந்தைக்கு வரவில்லை. ஆனால் ஆராய்ச்சி முயற்சியில் வெற்றி கண்டிருக்கிறது என்பதுதான் புதிதாக கிடைத்திருக்கிற தகவலாக அமைந்திருக்கிறது. அமெரிக்காவின் மென்ஹாட்டனில் உள்ள ஸ்லோன் கேட்டரிங் நினைவு புற்றுநோய் மையம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் புற்றுநோயை 100% குணப்படுத்தும் டோசர்லிமேப் என்ற மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை வைத்து சோதனை செய்யப்பட்ட எல்லோரும் 100% கேன்சரில் இருந்து முற்றிலும் குணமடைந்துள்ளனர். சோதனையில் மிகச்சிறிய அளவிலானவர்களை பங்கேற்றுள்ளனர். இவர்களுக்கு கீமோதெரப்பி மருத்துவ சிகிச்சை வழங்காமல் டோசர்லிமேப் மருந்து கொடுத்து நோயாளிகளை குணமடைய செய்துள்ளனர். மொத்தம் 18 குடல் புற்றுநோயாளிகளுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்து கொடுத்த பின் அவர்கள் முற்றிலும் அந்த நோயிலிருந்து குணமடைந்துள்ளனர். MRI PET எனப்படும் பாசிட்டிவ் எமிஷன் டெமோகிராஃபி என அனைத்து சோதனையிலும் புற்றுநோய் உடலில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நோயாளிகள் சிலர் ஏற்கனவே வேறு விதமான சிகிச்சைகளை பெற்று அதன் காரணமாக குணப்படுத்த முடியாத நிலையை அடைந்து அதன் பின் இந்த டோசர்லிமேப் என்ற மருந்து கொடுக்கப்பட்டு அவர்கள் குணப்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்காக அவர்களின் உடலில் எந்த விதமான சத்திர சிகிச்சையும் செய்யப்படவில்லை. பொதுவாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நபர்களுக்கு சிகிச்சைக்கு பின் பக்க விளைவுகள் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த மாதிரியான பக்க விளைவுகள் எதுவும் இல்லை. அதேபோல் சிகிச்சை அளிக்கப்பட்டு 25 மாதங்கள் கழிந்தும் அவர்களுக்கு மீண்டும் புற்றுநோய் செல்கள் எதுவும் தோன்றவில்லை என்று டோசர்லிமேப் மருந்தை ஸ்பான்சர் செய்த கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆய்வுக் கட்டுரை எழுதியுள்ள டாக்டர் ஆண்ட்ரியா செரிக் இந்த மருந்து சிறப்பாக செயற்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு டோசர்லிமேப் மருந்து உடலில் 3 வாரங்களுக்கு ஒருமுறை செலுத்தப்படும். மொத்தம் 6 மாதங்கள் மருந்து செலுத்தப்படும். உடலில் இருக்கும் புற்றுநோய் செல்களை அடையாளப்படுத்த இது உதவும். புற்றுநோய் செல்கள் பொதுவாக உடலின் எதிர்ப்பு சக்தியிலிருந்து வெளியேற மாஸ்க் போன்ற ஒரு படலத்தை கொண்டு மறைத்திருக்கும். இதனால் உடலின் எதிர்ப்பு சக்தி செல்கள் கேன்சர் செல்களை கண்டறிய முடியாது. ஆனால் இந்த மருந்து அந்த மாஸ்கை நீக்குவதன் மூலம் உடலின் எதிர்ப்பு சக்தி செல்கள் சுயமாக புற்றுநோய் செல்களை அழிக்க வழி செய்கிறது. இதனால் இயற்கையாக புற்றுநோய் செல்கள் அழிகின்றன. பொதுவாக இது போன்ற சிகிச்சைகள் பக்க விளைவை ஏற்படுத்தும். ஆனால் டோசர்லிமேப் சிகிச்சை முறை அப்படி பக்க விளைவு எதையும் ஏற்படுத்தவில்லை. இதுதான் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. மோசமான நிலையை அடைந்தவர்களை கூட இந்த மருந்து குணமாக்கி உள்ளது. இலங்கை ரூபாய் மதிப்பில் இதன் சிகிச்சைக்கு தற்போது 50 லட்சம் வரை ஆகலாம் என்கிறார்கள். இந்த மருந்து சந்தைக்கு வரும்போது இதைவிட கூடுதலாக இருக்கும். அதே சமயம் இந்த மருந்தை மற்ற மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். மற்றவர்கள் பொதுவாக இதை ஆராய்ச்சி செய்து உறுதி செய்ய வேண்டும். அதன் பின்பே இந்த மருந்து சந்தைக்கு வரும். அதற்கு சில மாதங்கள் வருடங்கள் ஆகலாம். அதேபோல் இந்த மருந்து எத்தனை காலத்தில் நோயாளிகளை குணமாக்கும் என்பதிலும் சில சந்தேகம் உள்ளதால் அதை பற்றி கூடுதல் ஆய்வுகளும் விரைவில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைகளை அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர் லாரி நாசர் என்பவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்றொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்காக அந்த லாரி நாசருக்கு 175 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிரடியாக ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைகள் FBIக்கு எதிராக ஒரு புகாரினை அளித்திருக்கிறார்கள். அதில் இந்த விசாரணை சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் அந்த வீராங்கனைகளுடைய குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. இது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தைச் சேர்ந்த மருத்துவரான லாரி நாசர் என்பவர் மீது தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைகள் பலர் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் லாரி நாசருக்கு 175 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த 2018ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போது இது தொடர்பான வழக்கில் தான் அமெரிக்க புலனாய்வு பிரிவான FBI தற்போது சிக்கியுள்ளது. லாரி நாசருக்கு எதிராக நம்பகரமான புகார்களை அமெரிக்க புலனாய்வு பிரிவு சரியாக விசாரிக்கவில்லை என ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைகள் பலர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அமெரிக்க ஒலிம்பிக் கமிட்டி, அமெரிக்க புலனாய்வு பிரிவு, நீதித்துறை என தங்களை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு துறையும் தங்களுக்கு துரோகத்தையே செய்ததாக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வீராங்கனை மெக்கைலா மெரானி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்க நீதித்துறை இது தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதில் 2015ஆம் ஆண்டு லாரி நாசருக்கு எதிராக முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் தவறான மற்றும் உண்மையை மூடிமறைத்த நடவடிக்கைகள் லாரி நாசர் தனது வன்மத்தை தொடர வழிவகுத்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது இதே குற்றச்சாட்டை முன்வைத்து அமெரிக்காவுக்கு பல பதக்கங்களை
பட்டங்களை பெற்றுத்தந்த வீராங்கனையான சைமோன் ஃபைல்ஸ், ஆலி ரைஸ்மேன், மெக்கேலோ மெரோனி உள்ளிட்ட 90க்கும் அதிகமான பெண்கள் அமெரிக்க புலனாய்வு பிரிவான FBI மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். மேலும் தங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக சுமார் $1 பில்லியன் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க புலனாய்வு பிரிவின் மீது தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு அந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சூடானில் ஒரு மோதல் இடம்பெற்றிருக்கிறது. அரேபியர்களுக்கும் சூடான் பழங்குடியினருக்கும் இடையிலான மோதலாக இது அமைந்ததோடு வன்முறையில் முடிந்து 125 பேர் பலியாகி இருக்கிறார்கள். வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் சூடான் அமைந்துள்ளது. இந்நாட்டில் 2003ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போர் நிலவி வந்தது. இந்த போரால் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் தங்கள் சொந்த இடங்களை விட்டு வேறு பகுதிகளுக்கு தஞ்சமடைந்தனர். குறிப்பாக அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள டார்ஃபூர் மாகாணத்திலிருந்து லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். ஆனால் தற்போது போர் சற்று குறைந்ததை அடுத்து இடம்பெயர்ந்தவர்கள் தங்கள் சொந்த பகுதிகளுக்கு திரும்பியவாறு உள்ளனர். ஆனால் ஏற்கனவே கைவிடப்பட்ட பகுதிகளை அரேபியர்கள் கைப்பற்றி விவசாயம் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நிலத்தின் சொந்த உரிமையாளர்களுக்கும் போரால் கைவிடப்பட்ட நிலத்தை கைப்பற்றியவருக்கும் இடையே உரிமைச் சண்டை அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது. இந்த சண்டையின் போது இருதரப்பு மோதல்கள் உயிரிழப்புகளும் அரங்கேறி வருகிறது. இந்த மோதலால் இரு தரப்பிலும் பல்வேறு கிளர்ச்சிப் படைகளும் உருவெடுத்துள்ளன. இதே நேரம் டார்ஃபூர் மாகாணத்தின் மேற்குப்பகுதியில் உள்ள குல்வஸ் நகரில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களின் வீடுகளை அரேபிய கிளர்ச்சியாளர்கள் தீயிட்டுக் கொளுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த பலி எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது. இந்த வன்முறையால் இதுவரை 125 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மோதலில் 130க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த மோதலை தொடர்ந்து அப்பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர். But you also have other areas in South Sudan. Let's talk about Western Equatoria. These are where farmers are. These farmers have been cultivating throughout their years. மலேசியாவில் 11 குற்றங்களுக்கு கட்டாய மரண தண்டனை இதுவரை விதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பல்வேறு தரப்பினுடைய கோரிக்கையை ஏற்று இப்பொழுது மலேசிய அரசாங்கம் அதனை ரத்து செய்ய தயாராகி வருகிறது. கொலை மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட பல குற்றங்களில் தற்போது பயன்படுத்தப்படும் கட்டாய மரண தண்டனையை ரத்து செய்வதாக மலேசியா தெரிவித்துள்ளது. மரண தண்டனைக்கு பதிலாக மற்ற தண்டனைகள் விதிக்க மலேசிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலக அமைச்சர் வான் ஜுனைடி துங்கு ஜாஃபர் தெரிவித்துள்ளார். இதுவரை சட்டப்படி 11 வகையான குற்றங்களுக்கு மலேசியாவில் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமன்றி மேலும் 22 குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு சட்டத்தில் ஒப்புதல் இருந்தது. இந்த நிலையில் தான் கட்டாய மரண தண்டனை அங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மரண தண்டனைக்கு பதில் வேறு கடுமையான தண்டனைகளை வழங்க மலேசிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போது 1300க்கும் அதிகமானோர் மலேசியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ளதாக உள்ளூர் பத்திரிகை ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த மரண தண்டனையை எதிர்கொள்பவர்களில் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வாய்ப்பில்லை என தெரிகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் மரண தண்டனையை தக்க வைத்துக் கொள்ளும் நாடுகள் அதை மிக கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். அமேசான் மழைக்காடுகள் அழிக்கப்படுவதாக அடிக்கடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. அதிலும் பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ பதவிக்கு வந்ததற்கு பிறகு இந்த கருத்து மேலும் அதிகரித்திருந்தது. நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவரும் காடுகளை அழிப்பதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் ஜோ பைடனோடு முதல் முறையாக போல்சனாரோ சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் அமேசான் மழைக்காடுகளை பாதுகாப்பது தொடர்பில் இரு தரப்பினரும் ஒரு இணக்கத்திற்கு வந்திருக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய மழைக்காடுகளான அமேசான் தென் அமெரிக்காவின் பிரேசில், பொலிவியா, பெரு, ஈக்வடோர், கொலம்பியா, வெனிசுவேலா, கயானா, சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகிய 9 நாடுகளில் பறந்து விரிந்துள்ளது. பல அரிய வகை மரங்களையும் உயிரினங்களையும் கொண்டுள்ள இந்த மழைக்காட்டில் சுமார் 500 வகையான பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக சுரங்க நடவடிக்கைகள், காட்டுத்தீ காரணமாக அமேசான் காடுகள் 20% அழிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு வினாடியிலும் 1.5 ஏக்கர் அளவிலான அமேசான் காடு அழிக்கப்பட்டு வருவதாக ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். மேலும் பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாட்டின் பொருளாதார நலனுக்காக பிரேசிலின் மழைக்காடுகள் அழிவதை தீவிரப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பிரேசில் அரசை எதிர்த்து அந்நாட்டு பழங்குடி மக்கள் அவ்வப்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனாரோவும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது அமேசான் காடுகளை மேலும் அழிக்கப்படுவதை தடுப்பதில் ஒன்றிணைந்து செயற்பட இரு அதிபர்களும் ஒப்புக்கொண்டனர். மேலும் யுக்ரைன் போர் குறித்தும் இரு நாட்டு தலைவர்கள் ஆலோசித்ததாக வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உலகிலேயே ஒரு குழந்தை திட்டத்தை கொண்டு வந்த ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சீனா தான். இந்த சீன நாடானது 1979ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இப்போது இது ஒரு பெரும் தாக்கத்தை சீனாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா. எனவே சீனாவில் இது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தலைமுறையிலும் 40% அளவுக்கு மக்கள் தொகை வீழ்ச்சி கண்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே சீனா இதனை பெருக்கிக் கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்தது. ஏற்கனவே 2 குழந்தை திட்டத்தை அறிவித்து இப்போது 3 குழந்தை திட்டத்தை அறிவித்து அதனூடாக தம்பதியினருக்கு மானியங்களை வழங்கி இதனை செயற்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் சீனா இருந்தாலும் கூட தம்பதியினர் அதிகளவில் அக்கறை கொள்ளவில்லை. இது சீனாவுக்கு இப்போது பெரும் தலையீடியாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இந்த பூமிக்கு ஒரு பாரம் இல்லை. எனவே பூமி அதனை தாங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. எனவே சீனா எடுத்திருக்கிற இந்த முடிவுகள் பிழையானது என்ற ஒரு கருத்தினை உலகின் பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனருமான எலான் மஸ்க் கூறியிருக்கிறார். உலகின் அதிக மக்கள் தொகையை கொண்ட சீனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த 1979ஆம் ஆண்டு ஒரு குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தது. 2வது குழந்தை கருத்தரித்தால் அதனை கட்டாயமாக கலைக்க நிர்பந்திக்கப்பட்டனர். இதனால் கோடிக்கணக்கான கருக்கலைப்புகள் அங்கே அரங்கேறின. இதன் விளைவு சீனாவில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. மறுபுறம் உழைக்கும் இளம் வயதினர் எண்ணிக்கை சரியத் தொடங்கியது. இதனால் வரும் காலத்தில் தொழில்துறைக்கு தேவையான மனித சக்தி இல்லாமல் போகும் அபாயத்தை சீனா எதிர்கொண்டுள்ளது. இதனால் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒரு குழந்தை திட்டத்தை சீனா கைவிட்டது. சீன தம்பதியினர் 2 குழந்தைகளும் பெற்றுக்கொள்ளலாம் என்றது. இருப்பினும் மக்கள் தொகையில் வளர்ச்சி காணாத நிலையில் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. இதற்காக மானியமும் சலுகைகளும் சீன அரசு வழங்கி வந்தது. பெற்றுக்கொண்ட குழந்தைகளை பராமரிக்க வங்கியில் குறைந்த வட்டியில் கடன் என்ற கவர்ச்சி அறிவிப்புகளும் வெளியாகின. ஆனால் இவை அனைத்தும் சீன இளைஞர்களை கவரவில்லை. கொரோனா ஊரடங்கு, பொருளாதார நிலை, கல்வி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சீன தம்பதியினர் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முன்வரவில்லை. மறுபுறம் சீன இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்ற தகவலும் தெரியவந்தது. சீன மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படவில்லை என்பதை சீனாவின் தேசிய புள்ளிவிவர பணியகத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதனிடையில் மக்கள் தொகை அதிகரிக்க சீன இளைஞர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தம்பதி குறைந்தது 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அரசு கட்டாயப்படுத்த தொடங்கிவிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியும் உலக பணக்காரர்களில் முதன்மையானவருமான எலான் மஸ்க் ஏற்கனவே மக்கள் தொகை வீழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். மக்கள் தொகை வீழ்ச்சி நாகரிகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என தெரிவித்திருந்த அவர் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளையும் என்பதால் மக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில்லை என்ற கதை முட்டாள்தனமானது என தெரிவித்திருந்தார். மேலும் அவர் பூமி அதன் தற்போதைய மனித மக்கள் தொகையை விட பல மடங்கு தாங்கும் சக்தி உடையது. அது மட்டுமன்றி சுற்றுச்சூழல் அமைப்பும் நன்றாகத்தான் இருக்கும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் தற்போது சீனாவின் மக்கள் தொகை குறித்து ஒரு ட்வீட் செய்துள்ளார். அதில் சீனாவில் இன்னும் ஒரு குழந்தை கொள்கைதான் இருக்கிறது என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்நாட்டில் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றளவும் சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவாகவே உள்ளது. இதனால் வரும் காலங்களில் ஒவ்வொரு தலைமுறையிலும் 40% மக்கள் தொகையை சீனா இழக்கும். இது உலக மக்கள் தொகையில் பெரும் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் பதிவிட்டுள்ளார். சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. 3 குழந்தைகள் கொள்கையை அறிமுகப்படுத்திய போதிலும் சீனாவின் மக்கள் தொகை 60 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. உலகில் நீண்ட காலம் ஆட்சி செய்த 2வது ராணி என்ற பெருமையினை எலிசபெத் மகாராணி இப்போது பெற்றிருக்கிறார். 70 ஆண்டுகள் அவர் பதவிக்கு வந்து பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த கொண்டாட்டம் என்பது பிரித்தானியாவில் ஒவ்வொரு நாளும் களை கட்டி கொண்டே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் 1வது இடத்தில் இருப்பவர் 14ஆம் லூயிஸ். அவர் 72 ஆண்டுகள் உலகத்தில் அரசராக இருந்திருக்கிறார். இவருடைய சாதனையை முறியடிக்க பிரிட்டன் மகாராணிக்கு இன்னும் 2 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அதுவரை அவர் உயிரோடு இருந்தால் அந்த சாதனையை முறியடித்து விடுவார். இப்போது அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் எலிசபெத் ஆட்சி பொறுப்பேற்று 70 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி 2022ஆம் ஆண்டை பிளாட்டினம் ஜூபிலியாக ராயல் அரண்மனை கொண்டாடி வருகிறது. பிரிட்டனின் ராணியாக உள்ள 2ஆம் எலிசபெத் அரச பணியை ஏற்று 70 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். இதன் மூலம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை 70 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே மகாராணி என்ற பெருமையை 2ஆம் எலிசபெத் மேற்கொண்டுள்ளார். தாய்லாந்து அரசர் பூமிபோல் அதுல் யதேஜ் 1927 தொடக்கம் 2016 வரை 70 ஆண்டுகள் 126 நாட்கள் அரசராக இருந்தார். அந்த சாதனையை தற்போது 2ஆம் எலிசபெத் ராணி அவர்கள் முறியடித்து உலகில் நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர் அல்லது மகாராணி என்ற சாதனையை படைத்த 2வது நபரானார். எலிசபெத் அலெக்சாண்டிரா மேரி என்ற ஏற்பெயர் கொண்ட ராணி 2ஆம் எலிசபெத்
தனது தந்தை ஜார்ஜ் இறந்த பிறகு 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி பிரிட்டனின் மகாராணியாக முடிசூடிக் கொண்டார். அப்போது அவருக்கு 25 வயது. 1952 நிகழ்ந்த இவரது முடிசூட்டு விழா உலகளவில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்ட முதல் பிரம்மாண்ட நிகழ்வாகும். பிரிட்டன் வரலாற்றில் விக்டோரியா மகாராணி 63 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த நிலையில் அதை முறியடித்து 70 ஆண்டுகள் அரியணையை அலங்கரித்து 2ஆம் எலிசபெத் வரலாற்று சாதனை புரிந்துள்ளார். இவர் பிரிட்டன் ராணி என்று அழைக்கப்பட்டாலும் 16 நாடுகளின் அரசியல் சாசன சட்டப்படி இவர் அரசியாக உள்ளார். மேலும் 54 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பொதுநலவய நாடுகள் எனப்படும் பிரிட்டிஷாரால் ஆளப்பட்ட நாடுகள் கூட்டமைப்பிலும் பொறுப்பு வகிக்கிறார். இவை தவிர பிரிட்டன் திருச்சபையின் மிக உயரிய கவர்னராகவும் உள்ளார். பிரிட்டன் பிரதமர்களை தேர்வு செய்வதில் ராணியின் பங்கு மிக முக்கியமானதாகும். இவர் 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் இருந்த வின்சென்ட் சர்ச்சில் உட்பட 14 பிரிட்டன் பிரதமர்களின் காலகட்டங்களில் அரசியாக பொறுப்பு வகித்துள்ளார். பிரான்ஸ் தேசத்து மன்னர் 14ஆம் லூயிஸ் 1643 தொடக்கம் 1715 வரை 72 ஆண்டுகள் 110 நாட்கள் அரசராக இருந்து இந்த சாதனை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் பல அதிரடிகளுக்கு பெயர் போனவர். நவாஸ் ஷெரீஃபுக்கு வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வினை நடத்தி காட்டியவர் என்றால் அது பர்வேஸ் முஷாரப் தான். இந்த பர்வேஸ் முஷாரப் இப்போது மிக நீண்ட காலமாக உடல்நிலை மோசமான நிலையில் துபாயில் வைத்து மருத்துவ சிகிச்சைகள் பெற்று வந்தார். இப்போது அவருடைய உடலின் எந்த பாகமும் இயங்குவதில்லை என்ற ஒரு கருத்தினை அவரது குடும்பத்தினர் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. எங்களுடைய முன்னாள் ராணுவ தளபதி, அவரை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், அவரை நாங்கள் பாகிஸ்தானுக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தினை பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருக்கிறது. இதற்கு அரசியல் ரீதியாக எப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட முஷாரஃபினுடைய உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருப்பதாகத்தான் பாகிஸ்தான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் கடந்த 1999 தொடக்கம் 2008 வரை அதிபராக பதவி வகித்தவர் பர்வேஸ் முஷாரப். முன்னாள் ராணுவ அமைச்சராக இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அவசர நிலையை பிரணப்படுத்தினார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் மக்களின் போராட்டம் காரணமாக 2008ஆம் ஆண்டு முஷாரப் அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாடு சென்று விட்டார். பின்னர் 2013ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட மீண்டும் பாகிஸ்தான் திரும்பினார். அப்போது பெனாசிர் பூட்டோ கொலை வழக்கில் முஷாரப்பை கைது செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தலில் போட்டியிடவும் நாட்டை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டது. எனினும் உடல்நிலையை காரணம் காட்டி சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கோரினார். நீதிமன்றம் அனுமதி வழங்கியதால் 2016ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார். ஆனால் அதற்கு பிறகு அவர் பாகிஸ்தான் திரும்பவே இல்லை. இதற்கிடையில் பாகிஸ்தானில் அவசர நிலையை அமுல் செய்த விவகாரத்தில் தொடரப்பட்ட தேச துரோக வழக்கில் 2019ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இருப்பினும் அந்த தீர்ப்பை எதிர்த்து முஷாரப் தரப்பில் தொடரப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த லாகூர் நீதிமன்றம் அவரின் மரண தண்டனையை ரத்து செய்தது. இதனிடையே துபாயில் வசித்து வரும் முஷாரப் நீண்ட காலமாகவே அமிலாய்டோசிஸ் என்கிற அபூர்வ நோயால் அவதிப்பட்டு வந்தார். இதற்காக துபாயில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழலில் முஷாரஃபின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தகவல்கள் வெளியாகின. இது குறித்து அவரது குடும்பத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் முஷாரப் ஆபத்தான நிலையில் இருக்கிறார், அவரின் உடல் உறுப்புகள் செயலிழந்து விட்டன, அவர் குணமடைவது சாத்தியமில்லை, அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் முன்னாள் அதிபர் முஷாரஃபை ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் பாகிஸ்தானுக்கு அழைத்து வந்து உயர் சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஏர் ஆம்புலன்ஸ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முஷாரஃபை மீண்டும் பாகிஸ்தானுக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் குடும்பத்தினரின் சம்மதம் மற்றும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பிறகு செய்யப்பட்டு வருகின்றன. இதில் ஏர் ஆம்புலன்ஸும் அடங்கும். ராணுவம் அதன் முன்னாள் தலைவருக்கு ஆதரவாக நிற்கிறது என கூறப்பட்டுள்ளது. பால் வெளியிலுள்ள 4 வகையான வேற்றுக்கிரக நாகரிகங்கள் பூமியை தாக்கக்கூடும் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறார்களா? இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்மை போன்று இருப்பார்களா? அல்லது சினிமாவில் காட்டப்படும் உருவங்களில் இருப்பார்களா? இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் நம் மனதில் எழுவதுண்டு. வேற்றுக்கிரக வாசிகள் உள்ளார்களா என்ற கேள்விக்கு நமது விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட ஆம் என்று பதிலளித்துள்ளனர். தாமஸ் ஹேர் என்ற விஞ்ஞானி, வேற்றுக்கிரக வாசிகள் நமக்கு அருகிலோ வெகு தொலைவிலோ நம்மை போலவே ஒரு கூட்டம் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் உணவு சாப்பிட்டு தண்ணீர் குடித்து நம்மை போலவே இருப்பார்களா என்பது சந்தேகம். அவர்கள் வேறு மாதிரியாக இருக்கவும் வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை அப்படி யாராவது எங்காவது இருந்தால் நம்மை கண்டுபிடிப்பதும் சிரமமல்ல. அவர்களது இடத்தில் இருந்து பயணிக்க தொடங்கி இருந்தால் 500 ஆண்டுகளிலேயே நம்மை அடைந்திருக்கலாம். அதுபோன்ற சம்பவம் இதுவரை நடக்கவில்லை. ஆனால் அநேகமாக அதுபோல யாரும் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்மை கவனிக்காமல் அவர்கள் கடந்து போயிருக்கலாம்.
அல்லது எங்கும் பயணப்படாமல் அவர்கள் தங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்களாக கூட இருக்கலாம். வேற்று கிரகவாசிகள் இருந்தால் அவர்களை பார்த்து பயப்படவும் அவசியமில்லை. அவர்கள் எல்லா வளங்களும் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். பூமியில் இருந்து தண்ணீரோ வேறு எதுவுமோ அவர்கள் எதிர்பார்க்கப் போவதும் இல்லை என அவர் கூறியுள்ளார். உலகெங்கும் வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பான ஆய்வுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேற்றுக்கிரகவாசிகள் உலகம் முழுவதும் தகவல் தொடர்பு சமிக்ஞைகளை அனுப்பக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. நொட்டிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நமது சொந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் மற்ற கிரகங்களில் புத்திசாலித்தனமான வாழ்க்கை உருவாக எவ்வளவு சாத்தியம் என்பதை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி சமிக்ஞைகளை ஒளிபரப்பக்கூடிய புத்திசாலித்தனமான வாழ்க்கை ஒருவருக்கொருவர் சராசரியாக 17,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உருவாகும் என கண்டறியப்பட்டுள்ளது. புதிய ஆய்வின்படி நமது பால் வீதி விண்மீன் மண்டலத்தில் உள்ள குறைந்தபட்சம் 36 புத்திசாலித்தனமான நாகரிகங்கள் பூமியை தொடர்பு கொள்ளலாம் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். இருப்பினும் நேரம் மற்றும் தூரம் காரணமாக அவை இருக்கின்றனவா அல்லது எப்போதாவது இருந்தனவா என்பதை நாம் ஒருபோதும் அறிய முடியவில்லை என ஆய்வு கூறுகிறது. 1977ஆம் ஆண்டின் புகழ்பெற்ற வாவ் சமிக்ஞை குறித்து விரிவான பகுப்பாய்வு இருந்த போதிலும் விஞ்ஞானிகள் சமிக்ஞை ஒலிகள் வந்த இடத்தை இன்னும் அடையாளம் காணவில்லை. ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 15, 1977 அன்று இரவு சுமார் 11:16க்கு ரேடியோ தொலைநோக்கி மூலம் ஒரு விசித்திரமான சமிக்ஞை எடுக்கப்பட்டது. அது வரும் 1 நிமிடம் 12 வினாடிகள் நீடித்தது. ரேடியோ சிக்னல் பிக்கியர் ரேடியோ தொலைநோக்கி மூலம் பெறப்பட்டது. தனித்துவமான சிக்னலின் பிரிண்ட் அவுட்டை பார்த்தவுடன் வானியலாளர் ஜெர்ரி அஹ்மான் விசித்திரமான அலைவரிசையை வட்டமிட்டு வாவ் என்று எழுதினார். அதற்கு மாயமான பெயரை கொடுத்தார். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1800 ஒளியாண்டுகள் தொலைவிலுள்ள தனுசு விண்மீன் தொகுப்பில் உள்ள சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்திற்கு வாவ் சிக்னல் என்று அழைக்கப்படும் இந்த ரேடியோ சிக்னலின் சாத்தியமான மூலத்தை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். புத்திசாலித்தனமான வாழ்க்கை வடிவங்களுக்காக பிரபஞ்சத்தின் இருண்ட பாதைகளை தேடும் வேற்றுக்கிரக நுண்ணறிவுக்கான தேடல் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி வருகிறது. வேற்றுக்கிரக நுண்ணறிவுக்கான தேடல் அதாவது SCTI தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி வருகிறது. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஆஸ்ட்ரோபயாலஜியில் வெளியிடப்பட்ட ஆய்வில் வேற்றுக்கிரக வாசிகளின் சமிக்ஞையின் மூலத்தை கண்டறிய மொத்தம் 66 G மற்றும் K வகை நட்சத்திரங்கள் மாதிரிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் ஒன்று மட்டுமே சூரியனை போன்ற நட்சத்திரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய வானியலாளர் ஆல்பர்டோ கெபலரோ இதனை அடையாளம் கண்டுள்ளார். கெபலரோவின் கண்டுபிடிப்புகள் மே 6 அன்று சர்வதேச ஆஸ்ட்ரோபயாலஜி இதழில் வெளிவந்தன. சிக்னல் 72 வினாடிகள் நீடித்தாலும் ஆதாரத்திற்கான தேடல் 45 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. அது மீண்டும் மீண்டும் நிகழவில்லை. இது போன்ற சமிக்ஞை ஒருபோதும் கண்டறியப்படவில்லை. ஒரு வேற்றுக்கிரக நாகரிகத்தை தொடர்பு கொள்ளும் நம்பிக்கையில் மனிதகுலம் பல இலக்குகளுக்கு அனுப்பிய ரேடியோ சிக்னலின் வரலாற்றை நாம் பகுப்பாய்வு செய்தால் அந்த ஒலிபரப்புகளில் எதுவும் நீண்ட காலம் இல்லை. இருந்தும் நீண்ட காலத்துக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பப்பட்டது என்று கெபலரோ கூறினார். கெபலரோ 4450 மற்றும் 6000 K வெப்பநிலையுடன் மொத்தம் 550 நட்சத்திரங்களை கண்காணித்தார். இது தனித்துவமான சமிக்ஞையின் வெளிப்படும் புள்ளியாக இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் கண்டறியப்பட்டது. சூரியன் ஒரு ஜீவகை நட்சத்திரம். 5778 கெல்வின் வெப்பநிலை மற்றும் இந்த வகை நட்சத்திரங்களை சுற்றி வருவதை நாம் கண்டறிந்த ஒரே வகை உயிர்கள் என்பதாலும் ஜீவகை நட்சத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. புவார்ட்டோ ரிக்கோவில் உள்ள சக்தி வாய்ந்த அரேசிபோ தொலைநோக்கியை பயன்படுத்தி பூமியின் உயிர்களின் அடிப்படை ரசாயனங்கள் DNA-வின் அமைப்பு நமது சூரிய மண்டலத்தில் பூமியின் இடம் மற்றும் ஒரு மனிதனின் நிர்வாணம் பற்றிய தகவல்களை கொண்ட வானொலி செய்தியை ஒளிபரப்பியது. ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. தகவல் தொடர்புக்கான எளிய கோட்பாடுகள், அடிப்படை கணித கருத்துக்கள், இயற்பியல் சூத்திரங்கள், DNA-வின் கூறுகள் மற்றும் மனிதர்கள், பூமி பற்றிய தகவல்கள் மற்றும் யாராவது விரும்பினால் திரும்பும் முகவரி ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய தகவல்களுடன் மற்றொரு சமிக்ஞையை ஆழமான விண்வெளிக்கு அனுப்ப புதிய திட்டம் இப்போது மீண்டும் பரிசீலிக்கப்படுகிறது. நமது விண்மீன் மண்டலமான பால் வீதியில் குறைந்தது 4 தீங்கிழைக்கும் வேற்றுக்கிரக நாகரிகங்கள் வாழ்கின்றன என ஆராய்ச்சியாளர் ஆல்பர்டோ கெபலரோ கூறியுள்ளார். ஆனால் அவரது ஆய்வு மதிப்பாய்வு செய்யப்படவில்லை. வரலாற்று ரீதியாக மனிதர்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் நாடுகளை தாக்கினார்கள் என்பது பற்றிய தரவுகளை பயன்படுத்தி இந்த ஆய்வினை அவர் மேற்கொண்டுள்ளார். இதற்குள் பால் வீதியில் வாழக்கூடிய வெளிப்புற கோள்களை கலவையில் சேர்ப்பதன் மூலம் நமது விண்மீன் மண்டலத்தில் குறைந்தது 4 விரோதமான அந்நிய நாகரிகங்கள் இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் கண்டறிந்துள்ளார். வேற்றுக்கிரக உயிரினங்கள் கூட ஒரு சிறுகோள் மூலம் பூமி அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர் கண்டறிந்தார். கெபலரோ கூறும்போது வேற்றுக்கிரக வாசிகளின் மனம் நமக்கு தெரியாது. ஒரு வேற்றுக்கிரக நாகரிகம் வேறுபட்ட ரசாயன கலவை கொண்ட மூளையை கொண்டிருக்கலாம். மேலும் அவர்களிடம் நமது அன்பு என்பது இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு அதிக மனநோயியல் நடத்தைகள் இருக்கலாம். நமக்கு தெரிந்த வாழ்க்கையின் அடிப்படையில் மட்டுமே ஆய்வுகளை செய்துள்ளேன்.
புத்திசாலித்தனமான வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி நமக்கு எதுவும் தெரியாது, ஆனால் முழு விண்மீன் மண்டலத்திலும் பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் மட்டுமே இந்த நிலையை அடைந்திருக்க வழியில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். பாகிஸ்தானில் வெளிநாட்டு வேலை தேடுவோருடைய எண்ணிக்கை இப்போது அதிகரித்திருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடி என்பது இலங்கைக்கு நிகரானதாகவே பார்க்கப்படுகிறது. இரண்டு நாடுகளும் சமகாலத்தில் அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சமமான அளவில் பாதிப்பினை சந்தித்து வருகின்ற இரண்டு நாடுகள் என்று கூறலாம். அந்த வகையில் பாகிஸ்தானில் இப்போது வேலை தேடுவோருடைய எண்ணிக்கை 27.6% உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதிலும் பெரும்பாலானோர் எப்படி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகலாம் என்பதற்கான முயற்சியில் இருப்பதாக பாகிஸ்தான் வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எமது நாட்டில் இன்னும் வரவில்லை. அதாவது டீ குடிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தேயிலையை பாகிஸ்தான் இறக்குமதி செய்கிறது. இதற்கான அந்நிய செலாவணி தங்களிடம் கையிருப்பில் இல்லை. எனவே தேயிலையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தேநீர் அருந்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றொரு வேண்டுகோளை பாகிஸ்தான் மக்களுக்கு அரசாங்கம் விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆடம்பர கார்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கையில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் மின்சார வெட்டும் பாகிஸ்தானில் இப்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு 8:30க்கு மேல் எந்த கடைகளும் திறக்கக்கூடாது. குறிப்பாக இஸ்லாமாபாத் போன்ற நகரங்களில் திருமண நிகழ்ச்சிகள் இரவு 10 மணிக்கு மேல் நீளக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மிக மோசமான பொருளாதார நிலையில் தான் பாகிஸ்தானும் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஆதரவோடு இருக்கின்ற IMF நிறுவனமும் இம்ரான்கானுக்கு எதிரான சில செயற்பாடுகளை ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்தமையின் காரணமாக இந்த பிரச்சினை மேலும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இப்போது இருக்கிற ஷபாஸ் ஷெரீப் அரசாங்கத்துக்கு மிக பெரும் தலையீடான விடயமாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இம்ரான்கான் நினைத்திருக்கலாம், தான் இந்த பிரச்சனையில் தன்னுடைய தலைதான் உருண்டிருக்க வேண்டும், நல்ல வேளை தான் தப்பித்தேன் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். ஆனாலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக அவரது பிரம்மாண்ட பேரணிகள், கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எதிர்காலத்திலும் நடத்தப்படும் என்று இம்ரான்கான் கூறுகிறார். பாகிஸ்தானில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வெளிநாட்டு வேலை தேடுவோரின் எண்ணிக்கை 27.6% உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் வேலைவாய்ப்பு சந்தையில் ஏற்பட்டுள்ள சரிவு, கொரோனா பெருந்தொற்று ஆகியவற்றால் அந்நாட்டு குடிமக்களில் பலர் வேலையில்லாமல் வருவாயுமின்றி திண்டாடி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக அடுத்தடுத்து போடப்பட்ட ஊரடங்கால் திணறிப்போன பலர் அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து போயினர். இதில் பஞ்சாப் மாகாணத்தில் 1,55,877 பேர் மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் 76,213 பேர் உட்பட 2.86 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் பலர் வெளிநாடுகளில் வேலை தேடி பதிவு செய்துள்ளனர். இவற்றில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பலர் சவுதி அரேபியாவில் 54%, ஓமான் 13.4%, கத்தார் 13.2% ஆகிய நாடுகளுக்கு செல்வதென்று முடிவு செய்துள்ளனர். இதனை பாகிஸ்தானின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குடியேற்ற வாரியம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2021 ஆண்டில் வெளிநாட்டு வேலை தேடுவோரின் எண்ணிக்கை கடந்த 2020 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 27.6% உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் நிலைமையை சமாளிக்க வெளிநாடுகள் உலக வங்கியிடம் கடனுதவி அளிக்கும்படி பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்து வருகிறது. இதற்கிடையில் நிதி நெருக்கடி இதர காரணங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான மின் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. பல மணி நேரம் மின்வெட்டு நீடித்து வருகிறது. இந்நிலையில் மின்சாரத்தை மிச்சப்படுத்த பாகிஸ்தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள சந்தைகளில் நேர கட்டுப்பாடு விதிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள சந்தைகள் இனி இரவு 8:30க்கு மேல் செயற்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமாபாத் நகரில் இரவு 10 மணிக்கு மேல் திருமண நிகழ்ச்சிகள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மானிய திட்டங்களையும் பாகிஸ்தான் ரத்து செய்ததால் அந்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் வெண்ணெய் முட்டும் அளவில் உள்ளது. பணவீக்கம் அதிகரிப்பால் இறக்குமதி செய்யவும் போதிய நிதியின்றி தவிக்கும் நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேயிலை இறக்குமதி அரசாங்கத்துக்கு அதிக சுமையாக உள்ளதால் பொதுமக்கள் டீ குடிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு மக்களுக்கு கோரிக்கை விடுக்கிறது. இது தொடர்பாக திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அஷன் இக்பால் கூறும்போது, பாகிஸ்தான் மக்கள் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே தேநீர் அருந்த வேண்டும், கடனை பெற்றே நாங்கள் தேயிலையை இறக்குமதி செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். 20 கோடி மக்கள் தொகை கொண்ட பாகிஸ்தான் உலகில் அதிகளவு தேயிலை இறக்குமதி செய்யும் நாடாக விளங்கி வருகிறது. 2020 ஆண்டு பாகிஸ்தான் $640 மில்லியன் மதிப்பில் தேயிலையை இறக்குமதி செய்ததும் குறிப்பிடத்தக்கது. குறைந்து வரும் அந்நிய செலாவணி கையிருப்பு, அதிகரித்து வரும் திருப்பி செலுத்த வேண்டிய கடன், டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி போன்ற பல சிக்கல்களை அந்நாடு எதிர்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தவும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் ஜூலையில் தொடங்கும் 2022-23 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை வெளியிட்ட இஸ்மாயில் பணக்காரர்களுக்கான வரிகளை அதிகரிப்பதாகவும் கார்களை இறக்குமதி செய்வதை தடை செய்வதாகவும் அரசு அதிகாரிகள் புதிய கார்கள் வாங்க தடை செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து நாங்கள் கடினமான முடிவுகளை எடுக்க தொடங்கிவிட்டோம் எனவும், ஆனால் கடினமான முடிவுகளை எடுப்பதில் இது முடிவல்ல என்றும் அவர் கூறினார்.
இந்த நிலையில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப் கட்சியின் தேசிய மாநாடு இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கட்சியின் தலைவராக இம்ரான்கானை மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அப்போது தொண்டர்களிடம் இம்ரான் பேசுகையில், பாகிஸ்தான் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மாபெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளோம். இது எங்கள் உரிமை. அனைத்து கட்சி அமைப்புகளையும் தயாராக இருக்கும்படி நான் கூறியுள்ளேன். சுப்ரீம் கோர்ட்டிடமிருந்து அனைத்து தெளிவையும் பெற நாங்கள் காத்திருக்கிறோம். அது முடிந்தவுடன் அடுத்த சில நாட்களில் நான் தேதியை அறிவிப்பேன். உண்மையான சுதந்திரத்துக்கான நமது பிரச்சாரத்திற்கு நாம் முழுவதுமாக செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். யுக்ரைன் ரஷ்ய யுத்தம் இப்பொழுது உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அடுத்த மோதல் எந்தெந்த நாடுகளுக்கிடையில் வெடிக்கும் என்ற ஒரு அபாயம் இருக்கிறது. சீனாவும் தாய்வானும் மோதிக்கொள்ளக்கூடிய ஆபத்து தான் அடுத்து இருக்கிறது. யுக்ரைன் விவகாரத்திலும் அமெரிக்காவினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. அதே போன்று தாய்வானுடைய விவகாரத்திலும் அமெரிக்காவின் பங்கு இருக்கிறது. சீனா தாய்வானை ஆக்கிரமிக்க நினைத்தால் அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்காது, எமது ராணுவம் தலையிடும் என்ற ஒரு கருத்தினை அமெரிக்கா முன்வைத்திருந்தது. அதே போன்று ஆயுத உதவிகளையும் வழங்கியிருக்கிறது. தாய்வான் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சிகளையும் அமெரிக்கா அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சீனாவும் போர் பயிற்சிகளை அடிக்கடி நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. தாய்வான் பக்கம் சென்று இந்த போர் பயிற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில் இரண்டு நாடுகளினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் அண்மையில் சிங்கப்பூரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது இருதரப்பு கருத்துக்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டாலும் கூட சீனா காரசாரமாக பல பதில்களை அமெரிக்காவுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வகையில் பன்முகத்தன்மை என்ற பெயரில் நீங்கள் தாய்வான் விவகாரத்தில் தலையிட வேண்டாம், உங்களுடைய சுயநலத்துக்காகவே நீங்கள் செயற்படுகிறீர்கள், எனவே ஆசிய பிராந்தியத்திலும் உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு ஒருபோதும் சீனா இடமளிக்காது. எனவே தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதையும், அதே நேரத்தில் தாய்வானை கைப்பற்றுவதற்கு எந்த விலையை கொடுக்கவும் சீனா தயாராக இருப்பதாகவும் சீன பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார். இதே சந்தர்ப்பத்தில் சீனா தற்போது அணுவாயுத உற்பத்தியினை பெருக்கியிருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் சீனாவும் இதனை ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதுவும் இந்த போர் முயற்சியில் மற்றும் ஒரு அபாயமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே முன்வைத்திருந்தாலும் சீனா முதன்முறையாக இது தொடர்பில் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு மிகப்பெரிய விமான நிலையத்தினை நிறுவும் முயற்சியிலும் இப்பொழுது சீனா ஈடுபட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தாய்வான் சீனா இடையே பதற்றம் 1949 நடந்த உள்நாட்டுப் போரின் போது ஏற்பட்டது. இதன் காரணமாக சீனாவும் தாய்வானும் பிரிந்தன. ஆனால் தாய்வான் தனது நாட்டின் ஒரு பகுதி என சீனா தொடர்ந்து கூறி வருகிறது. அது மட்டுமன்றி அவசியம் ஏற்பட்டால் தாய்வானை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என சீனா மிரட்டி வருகிறது. இதன் காரணமாக தாய்வான் சீனா இடையே தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் தாய்வானுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்கா தாய்வான் தன்னை தற்காத்துக் கொள்ள ஆயுதங்களை வழங்கி வருகிறது. இதற்கு சீனா கடுமையாக எதிர்த்து வருகிறது. இந்த சூழலில் தாய்வானை சீனா ஆக்கிரமிக்க நினைத்தால் அமெரிக்க ராணுவம் அதில் தலையிட்டு தாய்வானை பாதுகாக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் சீனாவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீன ராணுவம் தாய்வான் எல்லையில் அடிக்கடி போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் இரு நாடுகளின் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இத்தகைய பரபரப்பான சூழலில் அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினும் சீன ராணுவ அமைச்சர் வெய்பெங்கோவும் முதன்முறையாக சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது தாய்வானை சீனாவிடமிருந்து பிரிக்க எந்த நாடாவது நினைத்தால் அதனை எதிர்த்து போரிட தயங்கப் போவதில்லை என்று லாய்ட் ஆஸ்டினிடம் வெய்பெங்கே கூறினார். இது குறித்து அவர் கூறுகையில், தாய்வானை சீனாவிலிருந்து பிரிக்க யாராவது துணிந்தால் போரை தொடங்க சீன ராணுவம் தயங்காது, அதற்காக எந்த விலை கொடுக்கவும் சீனா தயாராக இருக்கிறது என்றார். தொடர்ந்து அவர் பேசுகையில், சீனா தாய்வான் சுதந்திரம் என்ற சதியை முறியடித்து தாய்நாட்டின் ஒருங்கிணைப்பை உறுதியுடன் நிலைநிறுத்தும். தாய்வான் எப்போதும் சீனாவின் தாய்வான் தான். சீனாவை கட்டுப்படுத்த தாய்வானை பயன்படுத்தும் எண்ணம் ஒருபோதும் வெற்றி பெறாது என கூறினார். அப்போது தாய்வான் மீதான ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்திய லாய்ட் ஆஸ்டின் தாய்வானுக்கு அமெரிக்காவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதே நேரம் சீனாவை எதிர்ப்பதற்காக ஆசிய நாடுகளின் ஆதரவை அமெரிக்கா முயற்சிப்பதாக சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெய்பெங் மேலும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய்பெங் கூறுகையில், சீனாவை எதிர்ப்பதற்காக ஆசிய நாடுகளின் ஆதரவை அபகரிக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது. அமெரிக்கா பன்முகத்தன்மை என்ற போர்வையில் தனது நாட்டின் நலன்களை முன்னேற்ற முயல்கிறது. தாய்வான் சுதந்திரமான தீவு எனவும் அங்கு சீனா தனது ராணுவ நடவடிக்கையை அதிகரித்தது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்த குற்றச்சாட்டையும் மறுத்தார். மேலும் எந்த நாடும் தன் விருப்பத்தை மற்ற நாடுகள் மீது திணிக்க கூடாது, பன்முகத்தன்மை என்ற போர்வையில் பிற நாடுகளை கொடுமைப்படுத்தக்கூடாது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்ப்பதற்காக இந்தோ பசிபிக் என்ற பெயரில் ஒரு சிறிய அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிக்கான உத்தியாகும். இது மற்றவர்களை கட்டுப்படுத்தவும் மோதலையும் உருவாக்குவதற்கான ஒரு உத்தியாகும். சீனா தனது ராணுவத்தை விரைவாக நவீனப்படுத்தி வருகிறது. சமீபத்தில் சீனா சொலமன் தீவுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டது. இது பசிபிக் கடற்பகுதியில் சீன கடற்படை தளம் உருவாகலாம் என பலர் அஞ்சுகின்றனர். தென் சீன கடல் பகுதியில் அமெரிக்க போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பி எங்கள் பிராந்திய விவகாரங்களில் தலையிடுகிறது. பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் நாடுகளுடன் சீனாவுக்கு கடல் சார்ந்த பிரச்சினை உள்ளது. இந்த
பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் தங்கள் கடல் சார்ந்த பிரச்சனைகளை தாங்களாகவே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். அமெரிக்கா ஒரே சீனா என்ற கொள்கையை பின்பற்றுகிறது, ஆனால் தாய்வானுக்கு ஆயுதங்களையும் வழங்கி வருகிறது. அதே நேரத்தில் தாய்வானின் சுதந்திரத்தையும் ஆதரிக்கவில்லை என்று அவர் பேசினார். சீனா தாய்வானை தாக்கினால் அமெரிக்கா தாய்வானுக்கு ராணுவ உதவிகளை செய்யும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியிருந்த நிலையிலேயே இந்த கருத்து வெய்பங் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பில் சீனா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புக்கொண்டிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனா ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகின்றன. சமீப காலமாக அணு ஏவுகணைகளை ஏவுகிற தளத்தின் கட்டமைப்புகளை அமைப்பதில் சீனா தீவிரம் காட்டி வருவதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியாகி வந்தன. இதனிடையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய்பெங் ஹே தங்களை தற்காத்துக் கொள்ள சீனா அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக ஒப்புக்கொண்டார். கடந்த 50 ஆண்டுகளில் அணுவாயுத தொழில்நுட்ப வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் சீனா 700க்கும் அதிகமான அணுவாயுதங்களை தயாரிக்கக்கூடும் என தாங்கள் எச்சரித்திருந்ததை உறுதிப்படுத்தும் விதமாக சீனாவின் பதில் அமைந்திருப்பதாக அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் வடமேற்கு சீனாவில் உள்ள தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான ஜின்ஜியாங்கில் சீன அரசு புதிய விமான நிலையம் ஒன்றையும் கட்டி வருகிறது. தாஷ்குர்கன் மலைப்பகுதியில் அமையும் இந்த விமான நிலையம் கடல் மட்டத்திலிருந்து 3258 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இது சீனாவின் மிக உயரமான விமான நிலையங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விமான நிலையம் தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய நாடுகளின் எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையத்தில் ஓடுபாதைகள், ராணுவ போர் விமானங்கள் மற்றும் பயணிகள் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் இரட்டை பயன்பாடுடன் அமைக்கப்பட்டுள்ளதாக சீனாவிலிருந்து வெளிவரும் புலனாய்வு இதழ் ஒன்று தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் இந்த விமான நிலையத்தை திறக்க சீன அரசு திட்டமிட்டுள்ளது. போரல்லாத நடவடிக்கைகளில் சீன ராணுவத்தை அனுமதிப்பது மற்றும் வெளிநாடுகளில் சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த சொலமன் தீவுகளுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கையெழுத்து போட்டுள்ளதாகவும் சீன புலனாய்வு இதழ் கூறியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கை என்ற போர்வையில் தாய்வான் மீது படையெடுக்க பெய்ஜிங் தயாராகி வருவதாகவும் அதற்காக தாஷ்குர்கன் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றதாகவும் சீன புலனாய்வு இதழ் தகவல்கள் மேலும் தெரிவித்துள்ளன. விஜய் தயாரிப்புகள் வழங்கிய 7ஆம் நாள் நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவிய MSM அஃபானுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.